ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டிஷ் வந்து ஆலு பரோட்டா. ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ 2 சின்ன பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் மாதிரி வெட்டிச்சிருக்கேன், பூண்டு, இஞ்சி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடிமேடாக கடையிலேயே கிடைக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து சிவப்பு மிளகாயை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களால் செய்ய முடியும். அடுத்தது வந்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேங்க, வெங்காயத்தை சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்கிக்கோங்க, ரொம்ப பெருசாவும் நறுக்கிறாதீங்க. இது வந்து எதுக்கு அப்படிங்கறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்னொன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து மிக்சி ஜார், அதாவது கிரைண்டிங் ஜாரில் போட போகிறோம். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆலு, அதாவது வந்து உருளைக்கிழங்கு, 2 சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா அது மிக்சியில் வந்து நல்லா அரையணும், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணுங்க. யூஸ்வலாக ஆலு பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆலுவை வேக வச்சு, பொட்டேட்டோவை வேக வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்தது வந்து வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, பூண்டு ஆட் பண்ணியாச்சு, இஞ்சி ஆட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு, கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து நல்லா அரைச்சாதான் இந்த பேஸ்ட் வந்து ஸ்மூத்தா வரும். அந்த டெக்ஸ்சர் பாருங்க, அந்த பேஸ்டோட டெக்ஸ்சர் பாருங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஆலு பேஸ்ட்னு நீங்க கால் பண்ணலாம். அது ஆலு பேஸ்ட்னு இங்க இதை கூப்பிட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்ல வந்து இப்போ நம்ம பல பவுடர்ஸ் ஆட் பண்ண போறோம். என்னென்ன பவுடர்ஸ் அப்படிங்கிறது ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணது மஞ்சள் பொடி, அடுத்தது வந்து சில்லி பவுடர், அதுக்கு அடுத்தது நான் இப்போ ஆட் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா தனியா பொடி, அதுக்கப்புறமா கடைசியா வந்து ஜீரக பொடி. மறுபடியும் ரிப்பீட் பண்றேங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தனியா பவுடர், அதுக்கப்புறமா சீரக பொடி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேண்டாஸ்டிக்கா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, இந்த கலர் வந்து ஒயிட்டா இருந்தது, இப்போ இந்த கலரே மாறிடும், ஒரு மாதிரி ஆரஞ்சு ப்ரௌன் அந்த கலர்ல வந்து நின்றுடும். இப்போ பாத்தீங்கன்னா அதோடைய கலர் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது சில பல ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணது கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். மறுபடியும் முதல்ல நான் பார்த்தோம் இல்லையா சில்லி ஃப்ளேக்ஸ், அதையே மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போ ஆட் பண்ணுறது ஓமம்ங்க, அதாவது அஜ்வைன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், ஹிந்தியில் இங்கிலீஷில் கேரம் சீட்ஸ்னு சொல்லுவோம். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறக்காம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு, அதுக்கப்புறமா அந்த ஆட் பண்ண மற்ற பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போதான் நம்ம வந்து சப்பாத்தி மாவு அதை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளரில், இப்போ பாருங்க க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க, என்ன மாவுன்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாவு, ஒன்றும் இல்லைங்க சப்பாத்தி மாவு. 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1/2 கப் ரவை, சரிங்களா? இதுக்கப்புறமா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா ஸ்டிர் பண்ணுங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்கள் கையால் பிசைஞ்சாதான் இது பெஸ்ட்டாக வரும். பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. கடைசியாக வந்து ஒரு உருண்டை, அதாவது சப்பாத்தி மாவு பிசைவீங்க இல்லையா, அதே தான் இது, வேற ப்ராசஸில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, அதே ப்ராசஸ் தான். பிசைஞ்சுக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் ஒரு சாலிடாக ஒரு பால் வரும். அப்படி வந்து உங்களுக்கு வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணது முதல்ல 1 கப்பு கோதுமை மாவு. ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து ஹார்டாக வேணும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி மாவு ஆட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கெட்டியாக வரும். உங்களுக்கு சப்பாத்தி இதை வந்து இடறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, கடைசியா நான் ஆல்மோஸ்ட் வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கா வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு சின்ன சின்ன பீஸா எடுத்து, அதாவது என்ன ஒரு சின்ன பகுதியா எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி இட போறோம். இப்போ ப்ராசஸ் வந்து எக்ஸாக்டா அதே தாங்க, நீங்க சப்பாத்தி எப்படி வீட்டில் செய்யறீங்களோ அதே தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. நீங்க யூஸ்வலா சப்பாத்தி மாவு எப்படி இடுறீங்களோ, அதாவது வந்து அந்த மாவுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அப்படியே வந்து இந்த சப்பாத்தி இடணும். அப்படியே உங்களுக்கு தேவையான அந்த கோதுமை மாவு அதில் வந்து அப்படியே தூவிட்டு அப்படியே நீங்கள் இது பண்ணணும். இப்போ இந்த ப்ராசஸ் நீங்கள் கவனிங்க. முதல்ல வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா அந்த உப்பு, அதுக்கப்புறமா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு ஒன்று ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா முதல்ல, அதை வந்து இது மேலே நான் லைட்டாக தூவுறேங்க.
தூவினா மட்டும் போதாதுங்க, அந்த சப்பாத்தி குழவி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு லைட்டா வந்து அழுத்தி கொடுங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, லைட்டா அப்படியே அழுத்தி கொடுங்க. அப்பதான் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து அந்த சப்பாத்தியில வந்து செட்டில் டவுன் ஆகும் அந்த சப்பாத்தி மாவுல. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. அதாவது வந்து நம்ம சப்பாத்தி பேனு, அதாவது நம்ம சப்பாத்தி செய்யக்கூடிய இந்த பேனு, தோசைக்கல்ல கூட நம்ம சப்பாத்தி போடலாம். அதுல வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்டா ஒரு சப்பாத்தி இட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதாவது அந்த சப்பாத்தி மாவு இட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இந்த பேன்ல வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க. இப்போ லைட்டா வந்து ரெண்டு பக்கமும் குக் ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு வந்து மேலோட்டமா தெரியணும். பேக் சைடு நல்லா குக் ஆயிட்டோங்க. அதே சமயம் மேலே வந்து நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த போட்ட இந்த வெங்காயம் அதெல்லாம் நல்லா செட்டில் டவுன் ஆகும், அப்படியே ஒட்டிக்கும் அந்த சப்பாத்தியில். ஸோ பேசிக்கலி ஆலு பரோட்டா பண்ணும்போது நம்ம வந்து ஆலுவை வந்து ஸ்டஃப் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ஆலு பரோட்டா இடும்போது அந்த ஆலுவெல்லாம் வெளியில் வரும். பட் அந்த மெத்தட் இல்லாமல் இப்போ நம்ம செய்யறது வந்து ஆலு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து மாவோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு சப்பாத்தியாகவே நம்ம இடுறோம். இது நீங்க ஆலு சப்பாத்தின்னு கூட சொல்லலாம், இல்ல ஆலு பரோட்டான்னு கூட சொல்லலாம். பாருங்க, கிட்டத்தட்ட திக்கா வரும், பரோட்டா மாதிரி தான் வரும். நீங்க பஞ்சாப், சண்டிகர் இந்த மாதிரி இடத்துலாம் போனீங்கன்னா நீங்க பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும். அது கலர் பாருங்க, ஃபென்டாஸ்டிக்கான கலரு, ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு பாருங்க. பாருங்க, நம்மளுடைய பரோட்டா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போடுங்க. இங்க ஒன்றும் பெரிய ப்ராசஸ்ல பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லைங்க, அதனால நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. சப்பாத்தி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தாங்க, ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆலு பரோட்டா, ஆலு சப்பாத்தி நீங்க எப்படி வேணா சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, இதே மாதிரி நீங்க இதை தொட்டுக்கிறதுக்கு நீங்க என்ன வேணா செய்யலாங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஊறுகாய் நல்ல காம்பினேஷனா இருக்கும், இல்ல ஒரு தக்காளி தொக்கு, அது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷனுங்க. பாருங்க, ஆலு பரோட்டா ஃபென்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடுச்சு. க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், ரைத்தா இல்லைனா வந்து ஒரு தக்காளி தொக்கு, இல்லைனா வந்து வெறும் தயிர் வச்சு கூட நீங்க சாப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆலு பரோட்டா, ஆலு சப்பாத்தி செய்முறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.